பார்வதி, நீங்க 2 பேரும் போய் உட்கார வேண்டியதானே? அவங்க 2 பேரும் ஜோடியா போய் மெயின் ஆளா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என் புருஷனையும் அங்க ஒப்புக்கு தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதுல நான் வேற போய் உட்காரணுமா? சரி, என்ன விடுங்க. உங்க அப்பாவுக்காக தானே இந்த யாகம் நடக்குது. நீங்க போய் உட்கார வேண்டியதானே? என் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் தான். ஆனா இங்க எல்லாமே அண்ணன் தானே. இதுல என்ன எனக்கு வெட்டி மரியாதை வேண்டியது கிடக்கு. நம்ம பேசாம இங்கிருந்தே பாப்போம். பத்மா, நீ வந்து உட்காரு. அண்ணே, அப்பாவோட திதிக்கு ஆம்பளை பிள்ளைங்க தானே உட்காரணும். நான் எதுக்குண்ணே? அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்பா அம்மாவுக்கு எல்லாரும் பசங்க தான். இதுல என்ன ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்னு? நீ வந்து உட்காரு. நீயும் அப்பாவோட செல்ல பொண்ணுதான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வேற வீட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் வீட்டோட மாப்பிள்ளையா மணிமச்சா மாதிரி ஒரு நல்லவரா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது. அதனால நீயும் இதை செய்யறதுல தப்பு எதுவும் இல்லை. வந்து உட்காரு. அண்ணி போங்க. சரிண்ணே, போங்க. அப்பா, அவன் தான்ப்பா அடிக்க சொல்லியிருக்கான். ஏய், முதல்ல இருந்து கிளம்புங்க. எடுத்துட்டு கிளம்புங்க. சார், எங்களை புக் பண்ணாங்க சார். அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். இல்லைன்னா நாங்கள் எதுக்கு இங்கே வர போகிறோம்? யோ, யார் எதுவும் புக் பண்ணலையா? எங்க வீட்டு முன்னாடி நின்னு தப்பட்டே அடிக்காத. போ, முதல்ல இருந்து கிளம்புங்க. போங்க, போயா. எல்லாரும் போங்க. யோ, வண்டி அடியா. ஏய், சொல்லிட்டே இருக்கல. கிளம்பியா. போயா. வாடச்சினு. நான் பாத்துக்கிறேன். யோ, என்னையா அது? என்னதெல்லாம்? எவ்வளவு வாங்கினாலும் அடங்க மாட்டே நீ? எதுக்கே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், நீ எல்லாம் எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்த மாட்டேல. எதுக்கு இப்படி வீட்டுக்கு முன்னாடி வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? டேய், இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இது என் இஷ்டம். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீங்க யாரா? உங்களால முடிஞ்சதை பண்ணுங்கடா. ஏய், என்னடா வாய் ரொம்ப நீளுது? இந்த பாரு, என் மாமனாருக்கு தேவசன்னு பாக்குறேன். இல்ல உன்னை இங்கேயே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். பாரா, உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்குது. ஏய், வீட்ல நல்ல காரியம் நடக்குதுன்னு பாக்குறேன். இல்லன்னா உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். இல்லன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். ஏய், ஏய் சிவா, அண்ணே என்னன்னு பாரு. இதோ பாக்குறேன். நீங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, போய் பாரு. ஏய், யாருகிட்ட? ஏய், போனா போகுது விட்டா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. சீனு, எடுத்துப்பா. விடுங்க, விடுங்க. எதுக்கு தேவையில்லாம இந்த ஆளுகிட்ட போய் சண்டை போட்டு? உள்ள மாமா கூப்பிடுறாரு, வாங்க போலாம். ஏய், மச்சான் கூப்பிடுறதால நீ தப்பிச்ச. இல்ல உன்னை இங்கே வெட்டி சாச்சிடுவேன். ஏய், ஓடா. உன்ன மாதிரி பல பேரை பார்த்திருக்கேன். ஏய், கிளம்பு கிளம்பு. ஏய், நான் ஒரு மனுஷன். பாரு, போ. போடா. வாங்க போலாம். வாடச்சிடு. ஆகட்டும் ஆகட்டும். ஜூஸ் ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏன் இன்னும் டெலிவரி பண்ணல? சாரி மேம், டெலிவரி கேர்ள் கிளம்பியாச்சு மேம். ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் ஆயிருவாங்க. சரி சரி, 5 மினிட்ஸ்ல வரலன்னா ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவேன். கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. மேடம், ஜூஸ். சின்னம்மா, எப்ப எடுத்துட்டு வர சொன்னா எப்ப எடுத்துட்டு வர? சாரி மேடம், ஒரே டிராஃபிக், அதான் லேட் ஆயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லுங்க. சாரி மேடம். அங்க வச்சுட்டு போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ மூச்சு விட எவ்வளவு கஷ்டப்பட போறேன்னு மட்டும் பாரு. ஹலோ, சொல்லுமா. அண்ணே, அண்ணே, ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணனே. அண்ணே,
அண்ணா, எங்க இருக்க? என்னால என்னால முடியலண்ணே. எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்குண்ணே. அண்ணா, தலையெல்லாம் சுத்துதுண்ணே. தொண்டெல்லாம் அடைக்குதுண்ணே. உயிர் போற மாதிரி இருக்குண்ணே. என்னால என்னால ஆசைய கூட முடியலண்ணே. சீக்கிரம் வாண்ணே. சீக்கிரம் வாண்ணே. இருமா, நான் உடனே வரேம்மா. இருமா, நீ தண்ணி குடி, நான் வந்துடுறேன். சீக்கிரமா வாண்ணே. என்னால ஆசைய கூட முடியல. வந்துடுறேம்மா, இப்போ வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். என்ன உயிர் போற மாதிரி இருக்கா? மூச்சு கூட விட முடியலையா? இன்னும் 5 minutes. அதுக்குள்ள நீ சாக போற. உனக்கு இந்த ஜூஸ் டெலிவரி பண்ணதே தனா தான். நான் எதுக்கு டெலிவரி காலா வந்து ஜூஸ் கொடுக்கணும்? அத நான் சொல்றேன் தானா. நீ புரோகிதர் கொண்டு வந்த பஞ்ச பாத்திரத்துக்கு பதிலா விஷம் கலந்த தீர்த்தம் உள்ள பஞ்ச பாத்திரத்தை மாத்தி அனுப்புனியே. பயப்படாத, உன்னை சாக விட மாட்டோம். உன்னை கொன்னுட்டா அப்புறம் உனக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எங்க பெரியப்பா மாதிரியே நாங்களும் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறோம். நீ வேணா அப்படி பண்ணு, நானும் அப்படி பண்ண மாட்டேன். இங்க பாரு, அவ வேணா எங்க அப்பா மாதிரி மன்னிப்பா, ஆனா என்ன பத்தி தெரியும்ல. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண அவ்வளவுதான். தனா போயிட்டு போறா, விடு. இந்த ஒரே ஒரு தடவை எனக்காக இவளை மன்னிச்சு விட்டுரு. நாளா கொடுக்க மாட்டேன். நம்ம குடும்பத்தையே சாகடிக்கணும்னு நினைச்சால இவ சாகட்டும். ஏய் தனா, இந்த ஒரே ஒரு தடவை எனக்காக. இங்க பாரு, நீ அனுப்பின விஷ மருந்துக்கு மாத்து மருந்து இருக்கு. அத தனா குடுப்பா. அத குடிச்சிட்டு பொழைச்சுக்கோ. தனா போட்டும், பாவம். மாயா சொல்றதுனால கேக்குறேன், இல்ல அவ்வளவுதான்.